குழந்தையே, உன் அப்பன் நான் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய தவறுகளை உனக்கு நடத்தி கொண்டிருக்கின்றது. என் பிள்ளை, குளிக்கும் பொழுது நீ செய்கின்ற ஒரு தவறு உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடக்க விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா? என் பிள்ளையே, பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் கவனித்து செலுத்திவிட்டு ஒரு சிறிய விஷயத்தில் கோட்டை விடுகின்றாய். என் குழந்தையே, உன் அப்பன் நான் சொல்வதை இதனால்தான் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நடத்தி பொழுது ஒரு சில விஷயங்களை நீ கவனமாக இருக்காமல் விட்டு விடுகின்ற நேரத்தில்தான் இந்த வாழ்க்கை அத்தனை கெடுதல்களும் உனக்கு நடந்தேறி இருக்கின்றது. என் பிள்ளையே, சாஸ்திரங்கள் சில விஷயங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. அப்படி செய்தால் நமக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்பதை தெளிவாக எடுத்து சொல்கின்றது. சாஸ்திரங்கள் எல்லாம் இன்று நான் நம்பிக்கை இல்லை, நான் நம்புவதில்லை என்றாலும் சரி, மற்றவர்களுக்கு கிடைக்கின்ற அனுபவத்தையாவது நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லது இதனால் ஒருவருக்கு இப்படி எல்லாம் நடக்கிறது என்று தெரிந்த பிறகாவது அதிலிருந்து உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா? இத்தனை நாளும் இந்த அப்பன் உனக்கு எத்தனையோ தகவல்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன். ஆனால் இன்று எதனால் இப்படி ஒரு செய்தியினை நான் உனக்கு தர வேண்டும் என்றால், அப்படியானால் இந்த தவறு உன்னிடத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது என்று அர்த்தம்தானே? என் பிள்ளையே, நீ எதை பற்றி யோசித்து கொண்டிருக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் சரியாக எண்ணிக்கொண்டு உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை தெளிவாக எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு என்றென்றும் நான் இருக்கின்றேன் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால், அப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் இருக்கின்ற உண்மையை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையானால் ஒரு தவறு மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது ஒரு கஷ்டம் வருகிறது என்றால், நிச்சயமாக அந்த விஷயத்தில் நீ கவனம் செலுத்த வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, எப்பொழுதும் நீ இப்படித்தான் குளித்து கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கு அதனால் நல்லது நடந்தால் இதை பற்றி நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் எனக்கு எப்பொழுதும் பிரச்சனைகளும் வருகின்றதே, நானும் இப்படித்தான் இருக்கின்றேன், இப்படித்தான் செய்கின்றேன். உடனடியாக இந்த தவறை நீ திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா? அப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். இந்த நேரத்தில் இதையெல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எந்நாளும் இந்த அப்பன் இருக்கிறார் என்பது உனக்கு தெளிவு இருக்கட்டும். இது போன்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல பாதிப்புகளை உருவாக்கும். என் குழந்தையை, சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் ஒரு சில நேரங்களில் உன்னுடைய மனதை அப்படியே நொறுக்கி விடுகின்றது. எதனால் இவர்களோடு நாம் பழகுகிறோம், எதனால் நமக்கு என்ன பலன் என்றெல்லாம் கூட சில நேரங்களில் உன்னுடைய மனது யோசிக்க வைக்கின்றது. நாம் ஏதேனும் தவறு செய்து விட்டோமா? இப்படி ஒரு வாழ்க்கை தேர்ந்தெடுத்து நாம் எந்த இடத்திலாவது மிக பெரிய கஷ்டத்தை கொடுத்து விட்டோமா? நம்மை நாமே கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றோமே என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய்.
அவர்கள் வாழ்க்கை நாம் அழித்து விட்டோமே என்பது போன்றெல்லாம் என் பிள்ளை உனக்கு சில நேரங்களில் தோன்றுகிறது. என் குழந்தையே, என்ன நடக்க வேண்டும்? வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்கள் வந்தாலுமே நம்மை நாமே இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களுக்குள் ஆளாக்கி விடுகின்றோம் என்றால் நிச்சயமாக அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஏதேனும் நிச்சயமாக அதுவெல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ யோசிக்கத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்காக எதிர்காலத்தை மறைத்து வைத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அப்பன் சொன்னது போல வாழ்க்கையில் எப்பொழுதும் பிரச்சனைகள் மற்றவர்கள்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைப்பதை விட நான் என்ன தவறு செய்கின்றேன், நம் வாழ்க்கையில் எப்படி இருப்பதற்கு என்பதை சற்று யோசிக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களும் வாழ்க்கையில் பெரிய பெரிய கஷ்டத்தை கொடுத்துவிடும். ஒவ்வொரு சிறு சிறு தவறுகளும் இந்த வாழ்க்கையும் மீண்டும் வர முடியாத அளவிற்கு இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக இருந்து உனக்கு சொல்வது எல்லாம் இப்பொழுது வேண்டுமானால் உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம். நீ இது கூட அப்பன் நமக்கு சொல்கிறாரே என்று யோசிக்கலாம். ஆனால் இப்பொழுது எல்லாம் இதனை என் குழந்தை எத்தனையோ கஷ்டங்களை கண்ட பிறகுதான் அப்பன் உனக்கு இதனை எடுத்து சொல்ல வந்திருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு என்றென்றும் நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்று யோசித்து யோசித்து வருத்தமடைவதை நிறுத்திவிட்டு நாம் செய்கின்ற சிறு சிறு விஷயங்களை நாம் மாற்றிக்கொண்டால் போதும். இந்த வாழ்க்கை இதைவிட சிறப்பான பல அற்புதங்களை நடத்தி கொடுக்கும். என் குழந்தையே, பொதுவாகவே குளியல் அறையில் எப்பொழுதும் கல்லுப்பினை வைக்க வேண்டும் என்று பல தகவல்கள் உன்னை வந்து சேர்ந்திருக்கும். எதற்காக இந்த கல்லுப்பினை நம் குளியல் அறையில் வைக்கிறார்கள் என்றால், குளிக்கும் பொழுது உடலில் இருந்து வெளியேறுகின்ற தீய விஷயங்களை மீண்டும் உடலுக்குள் நுழைத்துவிடக்கூடாது. அதாவது உனக்குள் இருக்கின்ற வெளியேறுகின்ற எதிர்மறையான ஆற்றல்கள் மீண்டும் உனக்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அது வெளியேறும் பொழுது இந்த கல்லுப்பானது எதிர்மறையான விஷயங்களை அந்த இடத்தில் உங்கள் உப்பை வைத்து செல்லி இருக்கின்றது. பொதுவாகவே நீ கிழக்கு திசையை நோக்கி வடக்கு திசையில் உழலில் நோக்கி உத்தமம். அதிலும் குறிப்பாக கிழக்கு திசையை நோக்கி குளிப்பது மிகவும் நல்லது. தெய்வத்தின் உகந்த திசை கிழக்கு. இந்த திசையை நோக்கி உன்னுடைய உடலில் பல தெய்வமாக மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. அதுபோல எப்பொழுதும் குளிக்கும் பொழுது நீ முதலில் தலையின் நீரை ஊற்றக்கூடாது. கீழிருந்து மேலாகத்தான் நீரை ஊற்ற வேண்டும். முதலில் காலில் இருந்துதான் பிறகு நீ மேலாக ஊற்றி செல்லும் பொழுது இருக்கின்ற அத்தனை உஷ்ணங்களும் அப்படியே உன் தலைக்கு நிச்சயமாக சூடு தணிந்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று நினைக்காமல் இதுவும் நம் வாழ்க்கையில் ஒரு விஷயம்தான் என்று நினைத்து உன் வசமாக்கி விடு. எப்பொழுதும் முன்னை வந்து நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நிச்சயமாக நல்லபடியாக கொண்டு வந்து கொடுக்கும். உன்னோடு நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற அத்தனை விஷயங்களும் என்றென்றும் உனக்கான நம்பிக்கை முழுமையாக உன் கையில் கொண்டு வந்து கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. இந்த அப்பன் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் நிச்சயமாக இனியும்
நீ நினைவில் வைத்து கொண்டு இது போன்ற தவறுகளை நீ செய்து கொண்டு அதன் பிறகும் எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கு உடல் எல்லாம் ஒரு சூடாக இருக்கிறதே, இந்த நோய் தீர்த்து கொடு என்று சொல்லாதே. இது போன்று செய்தாலே பாதி நோய்கள் உடலில் வந்து விடாதபடிக்கு உனக்கு நல்லது நடக்கும். அதுபோல நீ நின்று கொண்டு இருக்கின்ற குளிக்கின்ற திசையும் மிகவும் முக்கியமானது. ஆயிரம் பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்கின்றாய். ஒரு பார்த்தால் இப்பொழுது எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கின்றோம் என்று என் பிள்ளை. இது போன்ற விஷயங்களுக்காக நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறது என்பது உண்மைதான். இது 100க்கு 100 உண்மை என்பதை அறிந்து கொண்ட பிறகுதான் உன் அப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் இருந்து இன்று உனக்கு சொன்ன இந்த விஷயத்தை நீ எப்பொழுதும் உன்னுடைய மனதுக்குள் தேக்கி வைத்து கொண்டே இருக்காமல் அதை செயல்படுத்து. அதுபோல உனக்கு தெரிந்தவர்களுக்கு, உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு எல்லோருக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது போதும். எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நான் என்ன கொடுக்கின்றேன், ஏது கொடுக்கின்றேன் என்பதை என்னால் என் பிள்ளை நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டு என்பதை உங்களுக்கு தெரிந்த விஷயம்தானே. இல்லை என்றால் என் பிள்ளை, இப்படியான ஒரு கஷ்டம் வருகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகும் அதனை நான் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் அல்லவா? இதை நீ தவிர்க்க முடியாத இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய். என் வீட்டில் அது இல்லை, இது இல்லை என்று நீ தவிர்க்க முடியாத எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருந்து கொண்டிருக்கின்றாய். என் வீட்டில் வசதி இல்லையே, நான் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நீ யோசிக்க வேண்டாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, எந்த ஒரு மறுப்பும் சொல்லவிட முடியாது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் செய்வினை ஒரு புறம், பில்லி சூனியங்கள் என்று ஒரு புறம், எல்லாவற்றையும் உன்னை பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் ஆட்டி படைத்து கொண்டு இருக்கும் பொழுது எந்த விஷயத்திலும் இருந்து நீ மீண்டும் வர முடியும் என்று யோசிக்கும் பொழுது இது போன்ற ஒரு சிறு விஷயங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரும். இதையெல்லாம் நீயாகவே இனிமேல் சரி செய்து கொள்ள வேண்டும். தெய்வீக வாழ்க்கை எப்பொழுதும் எந்த அளவிற்கு உனக்கு மிக பெரிய பங்கு வகிக்கிறது, எது நடக்கிறது என்பதை நன்றாக உணர்ந்தவர் என்று நீ நம்புவது உண்மை என்றால், அப்பன் சொன்ன வார்த்தையை நீ என் பிள்ளை இது நாள் வரையிலும் நீ சரியாகத்தான் நடத்துகிறாய். உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறையும் யாருக்கும் செய்து, எந்த துரோகத்தையும் யாருக்கும் நீ நினைத்தது கிடையாது. அதையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்கிறது, அதையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு வேதனையை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். அதை என்னவென்று புரிந்து கொள்ளத்தானே வேண்டும். இனிமேலாவது உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ உணர்ந்து விட்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மையும் அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து நடத்துகின்ற விஷயம் எல்லாம் உனக்கு புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டால் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களும் வேதனைகளும் இனி நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வராமல் நீ எப்பொழுதும் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் அதுவே போதும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளும் என்றென்றும் உன்னை மகிழ்ச்சி படுத்தும் என்பது என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். எதற்கெடுத்தாலும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கின்றோம் என்பது சொல்வதை விட நான் தெளிவாக இருக்கின்றேன் என்று சொல்லிப்பார். துன்பங்கள் என் தங்கமே எல்லாம் விலகி ஓடிவிடும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.